எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சொன்னார். இறைவனின் அடையாம் புனித மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செய்யப்பரு ஸ்நாபகர்லப்பரு புனித தோமையாரே, புனித சவேரியாரே, இறைவனின் எல்லா புனிதரை புனிதையரே, நித்தியரான இல்லாமல் இறைவா, தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதனை விடுவித்து உமது ஒளியின் உயர்த்துக அரசியல் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினேன். இக்குழந்தைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் ஆலயமாக்கி இவர்கள் தூய ஆவி குடிகொலை செய்திருக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்கள் மீது கிறிஸ்து இரட்சகரின் அடையாளம் வரைந்து மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரை. அன்பார்ந்த பெற்றோரை, ஞானம் பெற்றோரே, ஞானஸ்தானம் எனும் திருவருட்சாதன வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த இந்த குழந்தைகள் அன்புள்ள இறைவனிடமிருந்து நீரினாலும் ஆவினாலும் புது வாழ்வு பெறப் போகின்றார்கள். இவர்கள் இந்த இறைவாழ்வு பாவ நோயிலிருந்து பாதுகாக்க பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடையுமாறு இவர்களை நீங்கள் விசுவாசத்தை வளர்க்க முயல வேண்டும். ஆகவே உங்கள் விசுவாசத்தினால் கொண்டு பெற்று இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் ஞானஸ்தானத்தை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சபையின் விசுவாசம். அதிலே தான் குழந்தைகள் ஞானஸ்தானம் பெறுகின்றனர். இறை மக்களுக்குரிய சுதந்திரத்துடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டுவிடுங்கள். பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டுவிடுவீர்களா? பாவத்திற்கு காரணமும் தலைமுமாகிய சாத்தானை விட்டுவிடுவீர்களா? வானமும் வையமும் படைத்த எல்லாமுடைய தந்தையாக இறைவனை விசுவசிக்கிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமன்றது பிறந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இறந்தோர் நின்று உயிர் தளர்ந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவருமான நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவசிக்கிறீர்களா? பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களின் சமூக உறவையும் பாவ மன்னிப்பையும் உடலின் உயிர்ப்பையும் நித்திய வாழ்வையும் விசுவசிக்கிறீர்களா? இதுவே நமது விசுவாசம். இதுவே திருச்சபையின் விசுவாசம். இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அறிக்கையிடுவதில் பெருமை கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு சேர்ந்து இப்பொழுது நாம் எல்லோரும் அறிக்கையிட்ட திருச்சபையின் விசுவாசத்தில் டேனியல், பாலா, அக்ஷயா இவர்கள் திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? இல்லை, நீங்கள் கொண்டு தலை வச்சு Jadi frame dulu. Aman. Baik, ada es. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாக எல்லாம் இறைவன் உங்களை பாவங்கள் நீரினாலும் பரிசுத்த ஆவியினாலும் இப்பொழுது அதே உங்கள் மீது வீட்டில் கைவிட்டிருக்கிறார். எனவே நீங்கள் குடும்பம் ஆசிரியரும் அரசுமாக பொறுப்புகளாக இருக்கிறது நித்திய வாழ்க்கை தெரிவிக்கிறார்.
நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அனுபவிக்கிறீர்கள். இந்த வெள்ளை நாளை உங்களது மேன்மையின் அடையாளமாக இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரியாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுவிடாமல் நித்திய வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. பெற்றோரே, ஞான பெற்றோரே, உங்கள் குழந்தைகளின் உலகத்தில் அணையாத காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகிறது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இந்த குழந்தைகள் ஒளி மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. விசுவாசத்தில் ஒரு நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்போது புனிதர் அனைவரோடும் வாழ்வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் ஆண்டவர் இயேசு செய்திருந்தார். நீ விரைவில் அவரது வார்த்தையை தனியாக இறைவனின் புகழும் மற்றும் விலகில் பலராக கேட்கவும் அவர் விசுவாசத்தை நாவால் அறிக்கையிடவும் அவரே செய்திருக்கிறார்கள். நாம் இந்திய வாழ்வுகளை ஆவியினால் நமக்கு மறுபடிப்பட்டு தம் விசுவாசங்களாக பெற்றோருக்கு ஞானம் இதனால் இறைவனுடைய என்று சொல்வர்களாக இங்கு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தமது சமாதானத்தில் வழிவாராக. தந்தை தூயாவி பெற்றோரை ஒவ்வொருவரையும் விரைவாக நாம் next week send you a gift. Cool, thank you. Month.